ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முருங்கை பிசினோட நன்மைகள பத்தி தாங்க பார்க்க போறோம். முருங்கை மரம்னு எடுத்துக்கிட்டாலே அதனுடைய இலை, வேர், பூ, காய், பட்டை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுதான். அதுலயும் இந்த முருங்கை பிசின் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கொண்டதுங்க. இந்த முருங்கை பிசின் அழகாகவும், ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறதுக்கு உதவுது. இந்த முருங்கை இலை, முருங்கைக்காய பயன்படுத்துற அளவுக்கு யாருமே முருங்கை பிசின நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஏன் அப்படின்னா, முருங்கை இலையிலயும், முருங்கைக்காயிலயும் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும். அதனால அத அதிகமா பயன்படுத்துவோம். இந்த முருங்கை பிசின்லயும் ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனா நமக்கு தெரியாதனால நம்ம அத பயன்படுத்த மாட்டேன்றோம். மழைக்காலத்துல இந்த முருங்கை பிசின் பார்த்தீங்கன்னா, முருங்கை மரத்துல அதிகமா இருக்கும். ஆனா வெயில் காலத்துல முருங்கை பிசின் அதிகமா இருக்காது. இந்த முருங்கை பிசின்ல அப்படி என்னதான் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோங்க. இந்த முருங்கை பிசின்ல பார்த்தீங்க அப்படின்னா, கால்சியம், சுண்ணாம்பு சத்து, பொட்டாசியம் சத்து இந்த மாதிரி முருங்கை பிசின்ல அதிகமா இருக்குது. மனித உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குதுங்க. மரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பச்சையா இருக்கும். அதை எடுத்து காய வச்சு அதை பொடி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பசும்பால் எடுத்துக்கோங்க. அந்த முருங்கை பிசின் பொடி இருக்கு இல்லையா, அதை பால்ல 1 ஸ்பூன் அளவு கலந்து 1 டம்ளர் பசும்பாலுக்கு 1 ஸ்பூன் அளவு கலந்து குடிச்சா போதுமானது. டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க. விரைப்புத்தன்மை பிரச்சனை நீங்கும். விந்தணுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். தாம்பத்திய உறவுக்கு தேவையான அனைத்து உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியதான் இந்த முருங்கை பிசின்ங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியது இந்த முருங்கை பிசின். இந்த முருங்கை பிசினை பால்ல கலந்து குடிச்சிட்டு வரும்போது முகம் பளபளப்பா மாறும். உடலுமே நல்ல கட்டுக்கோப்பா இருக்கும். அதே மாதிரி இப்பெல்லாம் இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சிருது. அதுக்கு நீங்க இந்த முருங்கை பிசினை பால்ல கலந்து குடிச்சிட்டு வரும்போது இளநரை தடுக்கப்படும். ஏற்கனவே முடி நரைச்சி இருந்தாலும் இந்த முருங்கை பிசின் தொடர்ந்து பால்ல குடிச்சிட்டு வரும்போது இளநரைய கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணலாம். உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உணவே மருந்து. அதனால ஆரோக்கியமா இருக்க நல்ல சத்தான உணவுகளை சரியான நேரத்துல எடுத்துக்கிடணும். குழந்தைகளை நல்லா ஓடி ஆடி விளையாட சொல்லுங்க. அதாவது உங்க கண் பார்வையில. பெரியவங்களா இருந்தா எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க. இந்த முருங்கை பிசினை பால்ல கலந்து குடிக்கிறதுனால உடல் பார்த்தீங்கன்னா எப்போதும் சுறுசுறுப்பா முழு எனர்ஜியோட நீங்க ஒரு நாள் முழுவதும் இருக்கலாங்க. நீங்க காலையில ஒரு டைம் குடிக்கலாம். அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் பால்ல 1 ஸ்பூன் அளவு முருங்கை பிசின் பவுடர் கலந்து நீங்க குடிக்கலாங்க. இந்த முருங்கை பிசின் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. இதனுடைய நன்மைகள் தெரியாதனால நம்ம பயன்படுத்தாம இருந்திருப்போம். இதை எடுத்துக்கிட்டதுனால உடல் முகமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பளபளப்பா இருக்கும். இது நாட்டு மருந்து கடைகள்ல முருங்கை பிசின் கிடைக்கும். முருங்கை பிசின் பவுடராகவும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த விதத்துல வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.